ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் ஆண்டனி, சுவாசிகா நடித்து சசி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற 100 சாமி திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்ற வீடியோவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் முடியும் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. சரி, இந்த 100 சாமி படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவம் சொல்லப்படுறதா கதை ஆரம்பிக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் சுவாசிகா அவங்க 2 மகன்களோட ஒரு சிங்கிள் மதராக வாழ்ந்துட்டு வராங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மறுமணம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் அங்கே கொஞ்சம் ரூரல் கிராமத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம மறுமணத்தை பற்றி பேச முடியாது. ஏன்னா இந்த ஆணாதிக்க சமூகத்தில் வந்து இவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க, இந்த ஜாதி வரை எப்படி பார்ப்பாங்க, இந்த சமுதாயம் எப்படி நம்மளை பார்க்கும் அப்படின்றத கொஞ்சம் இதிலே வந்து அவங்க வாழ்ந்துட்டு வருவாங்க இந்த சிங்கிள் மதராக. ஸோ அதை வந்து இதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர் சசி அவர்கள். விஜய் ஆண்டனி வந்து ½ அன் ஹவர் படத்துக்கு பிறகு தான் வராரு. இதில் மெயினாக வந்து சுவாசிகா உண்மையிலேயே ஒரு சிங்கிள் மதராக, ஒரு கணவனை இழந்து வாழக்கூடிய ஒரு விதவையாக வந்து அவங்களோட நடிப்பை அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க பேசக்கூடிய வசனங்கள், அவங்களோட எமோஷன் காட்சிகள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். மறுமணம்ன்றது ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும். இந்த ஆணாதிக்கம் சமூகத்தில் அந்த பெண்ணுக்கு எப்படிலாம் வந்து சீண்டல்கள் கொடுப்பாங்க, அதெல்லாம் அவங்க மீறி அவங்க எப்படி அந்த வாழ்கிறாங்க, அந்த மகன்கள்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற கண்டிப்பு, அன்பு எல்லாமே கலந்து தான் அவங்களோட நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு திருமணம் செய்ய தோணுது. ஆனால் அதுக்கான பெரிய மகன் வந்து அதுக்கு சம்மதிக்கலை. அதுக்கப்புறம் காலங்கள் ஓடுது, அந்த பசங்களாம் பெரியவர்களாகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ தான் புரியுது அந்த பெரியவனுக்கு நம்ம ஏன் அம்மாவுக்கு மறுமணம் செய்யக்கூடாதுன்றத உணர்றான். ஸோ அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான். ஆனால் அப்போ வந்து சுவாசிகா வந்து அதற்கு வந்து சம்மதிக்கலை. அதுக்கப்புறம் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா, மறுமணம் நடந்துச்சா, அவங்க வாழ்க்கை எப்படி ஆச்சு அப்படின்றத ஒரு எமோஷ்னல் ட்ராமாட்டிக்காக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த 100 சாமி. சொன்னமே இந்த சுவாசிகாவோட கேரக்டர் வந்து அந்தளவுக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. இதில் நிறைய பேர் பாலாஜி சக்திவேல், அப்புறம் அவங்க 2 மகன்களாக வரவங்க, அங்கங்கே சில கேஸ்டிங் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீளம் வந்து கம்மி தான். ஸோ அந்தளவுக்கு எடிட்டர் வந்து ட்ரிம் பண்ணி ஒரு சூப்பராகவே கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்திங்கன்னா பாலாஜி ஸ்ரீராம். அம்மா அம்மா பாடல், அதுக்கப்புறம் மாயக்கண்ணன், இந்த பாடல்கள்லாம் வந்து உண்மையிலே கேட்குற மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு நான் சொல்லணும். சினிமாவோகிராஃபி அந்த வாழ்க்கைக்கான இதை வந்து அழகாகவே கொடுத்துருக்காரு. இந்த இயல்பான ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காரு. இதோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, படத்தில் அங்கங்கே வர காமெடிஸ். ஸோ அது என்ன ஆகிடுது, படத்தோட இந்த எமோஷ்னல் ஃப்ளோ, ஒரு அழுத்தமான ஒரு கதையில் போகக்கூடிய ஒரு ஃப்ளோவை வந்து கெடுத்துடுது. அது இல்லாமல் இந்த 2 பேர் விஷயத்தில் இந்த கதை சொல்லப்படுது. இது வந்து யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதை சொல்லப்படுதுன்ற ஓரளவுக்கு தெளிவு இல்லாமல் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து மைனஸ் பாயிண்ட்டு. இந்த காமெடி காட்சிகள், சில விஷயங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு கதையில் ஒட்டாத மாதிரி போயின்ட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு கடைசி கிளைமேக்ஸும் வந்து ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட்டோட படத்தை முடிக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு தேவையான சப்ஜெக்ட். அதை அழகாகவே கொடுத்துருக்காரு இயக்குனர் சசி அவர்கள். இந்த படம் எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு சிங்கிள் மதர், ஒரு மறுமணம், அதை பற்றி ஒரு பேசியிருக்க ஒரு அருமையான படம். ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இப்போ தேட்டரில் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு ஒரு மிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.